ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதுவும் 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும். ஸோ ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் இதை படித்தாலே போதுமானது, உங்களால் கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும். பட் கொடுத்துருக்க கொஸ்டினை கரெக்டாக படிக்கணும். ஸோ இதுலேயுமே ஓரளவு நாங்கள் முக்கால்வாசி மினிமைஸ் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸாம் நெருங்கும் போது இன்னும் கொஞ்சம் இதிலேயே மினிமைஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்நேரம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் குவார்ட்டர்லி இருக்குது, ஹாஃப் இயர்லி இருக்குது, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் இத்தனை இருக்குது. சரியா? ஸோ அதுக்கு இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின்ஸை நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. புக்லேயே கூட இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு என்ன ஆயிரும், ஃபஸ்ட்டு எக்ஸாம் படித்தது அடுத்த எக்ஸாமுக்கு திரும்ப ஞாபகப்படுத்தலை அப்படின்னா எல்லாம் மறந்து போயிடும். திரும்ப முதல்லேருந்து புதுசாக படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 days ஒன்ஸ் திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்னா, படிக்காட்டினாலும் ஜஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா அது வழியாக அதை பார்த்தாலே கூட போதுமானது தான். ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் எழுதி பார்த்துருங்க. டயக்ராம் இருக்குன்னா டயக்ராம் போட்டு பாருங்கள். ஏன்னா டயக்ராமுக்கு 1 மார்க் வைப்பாங்க. ஃபைனல் ஆன்சரே ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு 1 மார்க். ஸோ மினிமம் 2 மார்க்ஸ். அது போக டிஸ்கிரிப்ஷன் பார்ட்க்கு 1 மார்க் வைப்பாங்க. ஸோ 3 மார்க்ஸ் குறை இல்லாமல் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும், படிக்க முடியாதவங்களுக்கு. ஓகேவா? இல்லை உங்களாலையும் படிக்க முடியும் அப்படின்னாலும் அதுவும் நல்லது தான். உங்களாலேயும் கண்டிப்பாக படிக்க முடியும். ஸோ ஃபுல்லாக உங்களால் கண்டிப்பாக கவர் பண்ணவும் முடியும். ஓகேவா? ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஷின் லெசன் வைஸாக ஃபஸ்ட்டு லெசனில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட், டைப்ஸ் ஆஃப் எரர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராபகேஷன் ஆஃப் எரரில் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஆனால் அதில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே? 2 மார்க்கில் கம்பல்சரியில் கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.15 எக்ஸசைஸில் 3rd சம் ஃபஸ்ட் லெசனில். அது போக எக்ஸாம்பிள் 1.12. ஓகேவா? ஸோ அந்த யூனிட் கன்வர்ஷன் பண்ணுறது, டைமென்ஷனல் அனலைசிஸ் யூஸ் பண்ணி ஃபார்முலா டெரைவ் பண்ணுங்க அப்படின்ற கொஷின் எக்ஸாம்பிள் சம்ஸ் அதெல்லாம். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட் லெசனில் உள்ளது. செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். 3 ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலஸ் மெத்தட், இன்டெக்ரல் ஆர் கால்குலஸ் மெத்தட் யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணுற கொஸ்டின். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட், ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலாரும் வெக்டாரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸ்கேலார்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, டாட் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணால் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அதே இது வெக்டார்னா கிராஸ் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணால் வெக்டார் கிடைக்கும். அந்த கிராஸையும் டாட்டையும் மாற்றி போட்டுட்டிங்கன்னா தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ஹைட் ரீச் பை த பார்ட்டிகல் த்ரோன் இன் அன் ஆப்ளிக்யூ ஆங்கிள் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு தி ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி தூக்கி போட்டிங்க அப்படின்னா அதில் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கோ, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ போகும், அதுதான் ரேஞ்சு. அதேமாதிரி மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ இருக்கும், டைம் ஆஃப் ஃப்ளைட்டில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அது ஃபாலோ பண்ணுற பாத் இன்வெர்டட் பேரபோலா மாதிரி இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்கன்ற மாதிரியும் நடுவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது வரைக்கும் தனியாகவும் கேட்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டு டயக்ராம்லேருந்து டெரைவேஷன் பண்ணி ஒய் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருப்போம். அந்த ஈக்குவேஷனோட ரிசல்ட்லாம் என்ன அப்படின்னா, த பாத் ஃபாலோட் பை த பேரபோலா இஸ் இன்வெர்டட், த பாத் ஃபாலோட் பை த ப்ரொஜெக்டைல் இஸ் இன்வெர்டட் பேரபோலான்னு இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஷோ தட்னு கொடுத்தா அது வரைக்கும் எழுதினா போதும். இல்லை புக் பேக்கில் இருக்க கொஸ்டினை கொடுத்தாங்கன்னா ஃபுல்லாக எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3rd லெசனில் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். உங்கள் புக் பேக்கில் 2 தடவை கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மோஷன் ஆஃப் பிளாக்ஸ் கனெக்டட் இன் வெர்டிக்கல் மோஷன் 2 இருக்கும், ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இந்த கொஸ்டின்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புக் பேக்லேயும் நியூட்டன்ஸ் லா இருக்கும். சரியா? 5 மார்க்கில் இருக்கும். ஆனால் அது 3 மார்க்ஸில் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் 4th லெசன் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் தான் எப்போயுமே. ஒர்க் எனர்ஜி தியரம் இல்லைனா ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் இருக்கும். அடுத்து எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷன், பெரிய கொஸ்டினாக தெரியும். பட் அதில் ஒன்றுமே இல்லை. லீனியர் மொமெண்டம், கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ரெண்டையுமே வச்சு இனிஷியல் ஃபைனல் வேல்யூ பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணி எழுதுவாங்க. ரெண்டையும் டிவைட் பண்ணி V1 V2 வேல்யூ எழுதணும். அதில் இருந்து ஃபைனல் ஆன்சர் எடுத்துடணும். அவ்வளோதான். சரியா? ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் எழுதினாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் அண்ட் வெலாசிட்டி, ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5ல் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ராட், பேரலல் ஆக்சிஸ் தியரம், ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் அண்ட் அரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆக்சிலரேஷன், பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ரிங். இந்த 5 கொஸ்டின் மட்டும் 5th லெசனில் பார்த்தா போதும். நெக்ஸ்ட் 6th லெசன் பார்த்தீங்க அப்படின்னா கெப்லர்ஸ் 3 laws, expression for escape speed, variation of g with altitude, variation of g with depth,
எனர்ஜி ஆஃப் சேட்டலைட். இந்த 5 கொஷினும் 6th லெசனில் பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ இதுதான் குவார்ட்டர்லிக்குரிய போர்ஷன்ஸும். ஸோ அதுக்குமே இந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் டீட்டெயிலுக்கு கவர் பண்ணாலே உங்களால் கம்ப்ளீட்டாக நல்லபடியாக உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நல்ல ஸ்கோர் டீட்டெயிலில் எடுக்க முடியும். 2 மார்க்ஸ்க்கும் 3 மார்க்ஸ்க்கும் இதே மாதிரி நாங்கள் போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயிலுக்குரியதை கவர் பண்ணிடுங்க. டீட்டெயில் எப்படி படிக்கணும், டெரைவேஷன் பார்ட்லாம் எழுதி பாருங்கள், டயக்ராம்லாம் வரைஞ்சி பார்த்து படிங்க. ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.